இருக்கலாம். இது கடைசி காலத்தை என்பதான அடையாளத்தை குறிக்கிறதுக்காக நடக்கக்கூடியதான காரியங்கள் தான். நீங்க வேதத்துல வாசித்திருப்பீங்க, நோவா காலத்துல பாவம் பெருகினது என்று ஜலப்பிரளயத்தை வர வைத்து பேழையை கட்ட வைத்து அதற்குள்ளாக மிருக ஜீவன்களிலிருந்து மனிதர்களிலிருந்து ஒரு குடும்பமாய் கொண்டு போய் அதுல வைத்து பின்பு அவர்கள் மூலமாக பூமியில ஜனங்கள் பழுகி பெருகினார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு அடையாளத்தையும் உடன்படிக்கையும் கொடுத்தாரு. ஆனா இனி நான் இந்த தேசத்தை அழிப்பதில்லை. எதனால அழிப்பதில்லை? ஜல பிரளயத்தினால அழிப்பது இல்ல. ஆனா பூமி அழியும். எப்படி அழியும்னா அது அக்னியும் கந்தகத்தினால இந்த பூமி கடைசி நாட்கள்ல சுருட்டப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வெளிப்படுத்தின விசேஷத்துல எல்லாம் வாசிக்கும் பொழுது. ஆனா இன்றைக்கு அது வேதத்தையும் கர்த்தருடைய தீர்க்க தரிசனத்தையும் பொய்யாக்கும்படியாக புதிய நோவா ஒருவன் இந்த பூமியிலே பிறந்திருக்கிறான். அவனுடைய பேர் எபோ நோவாவாம். அவன் என்ன சொல்லுகிறான்னா, கடந்த 5-6 வருடங்களாக கர்த்தருக்கென்று நான் நைஜீரியா இடத்துல நைஜீரியா என்று சொல்லுவதை காட்டிலும் ஆப்பிரிக்காவில ஒரு ஊழியக்காரரா இருந்து தீர்க்கதரிசியா இருந்து எல்லாருக்கும் தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டு வருகிறார். திடீர் என்று கிறிஸ்துமஸ்க்கு ஒரு வாரத்துக்கு முன்பதாக அவர் சொல்லி இருக்கிறார், கர்த்தர் எனக்கு பிரத்யேகமாக தரிசனத்தை கொடுத்தார். நான் ஜலப்பிரளயத்தினால் இந்த பூமியை அழிக்க போகிறேன், மிகப்பெரிய பிரளயம் வரப்போகிறது, அது தொடர்ந்து அந்த பூமியை நனைத்து வானம் மட்டும் போக போகிறது நோவா காலத்தை போல என்று சொல்லி. இவன் பேரு நோவா காலத்துல இது வந்ததுனால இப்போ அது வரப்போகுது என்று சொன்ன எத்தனை பேர் கிறிஸ்தவர்கள் அவனை பின்பற்றி சென்றார்களாம். கேட்பதற்கு வேடிக்கை என்ன தெரியுமா? நிறைய பேர் சொத்துக்களை, நகைகளை, வீடுகளை, தனக்கு இருந்த முக்கியமான விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் வித்து விட்டு அதுல இருந்து வந்த பணத்தை கொண்டு போய் வரிசையில நாள் கணக்குல நின்று அதை புக் செய்தார்களாம். எதுக்கு தெரியுமா? எப்படி நோவா ஆர்க் செய்தானோ, பேழையை உண்டு பண்ணினானோ, அது போல இவனும் 2-3 கப்பல்களை உண்டு பண்ணி அதுல என்ன பண்ணானா, அவன் சொல்றான், தீர்க்க தரிசனம் சொல்றான். நோவான்ற அந்த ஊழியக்காரர் சொல்றாங்களா, என்ன சொல்றாங்களா, பூனை, நாய், பசு, மாடு, கழுத, குதிரை இதெல்லாம் தானாகவே இதுக்குள்ள ஏறி கொள்ளுகிறது. தேவன் சொன்ன என் மூலமா தேவன் சொன்ன தீர்க்க தரிசனம் எவ்வளவு துல்லியமா நிறைவேறது பாருங்க என்று சொன்னதுனால நிறைய பேர் அதை கண்டு பயந்து போய் என்ன பண்ணிருக்காங்க, எல்லாத்தையும் வித்துட்டு கியூ கணக்குல நின்னு புக் பண்ணிருக்காங்க. கடைசியா கிறிஸ்துமஸ் அன்னைக்கு அவர் சொன்ன காரியம், அதாவது என்னைக்கு வரும்னு சொன்னார்னா, டிசம்பர் 25ஆம் தேதி என்னுடைய பிறந்த நாள்ல தான் நான் இதை செய்ய போறேன், அழிக்க போறேன்னு சொன்னாராம். இது எல்லாவற்றுக்கும் மேலான வேடிக்கை என்ன தெரியுமா? அன்னைக்கு எல்லா ஜனங்கள் எங்கெங்கயோ இருக்கிற கிறிஸ்துமஸ் கொண்டாடுறதை விட்டுட்டு மரண பயத்துல பீதியில எங்க பிரளயம் வந்துருமோ, நம்மள செத்து போயிடுவோமோ, அழிந்து போயிடுவோன்ற பயத்துல எல்லாம் அந்த பேழையை நோக்கி ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க எல்லாரையும் பார்த்த உடனே இவருக்கு என்ன பயம் வந்துருச்சுன்னா, அதாவது நான் எல்லாரையும் பார்த்து சொன்னாராம், நான் ஆண்டவரிடத்துல போய் ஜெபிக்கிற மோசையை போல ஒருவேளை மனஸ்தாபப்பட்டு மனசு மாத்தலான்னு சொல்லி போய் நான் ஆண்டவரிடத்துல ஜெபித்தேன். ஆண்டவர் கொஞ்சம் தள்ளி வைத்திருக்கிறாரு, உலகம் அழியும், கொஞ்சம் தள்ளி வைத்திருக்கிறார், நம்மள இங்கே காத்து கொண்டு இருப்போம் அப்படி சொல்லி இங்க பார்த்தலன்னா, ஒருவேளை நம்மளுடைய ஜபத்தை கேட்டு ஆண்டவர் இந்த பூமியை அழிக்கலன்னா கூட பின்னாடி அழிப்பாரு, தள்ளி வச்சிருக்கிறாரு. நம்ம எல்லாரும் இந்த கப்பலுக்குள்ள இருந்து நம்ம இங்கேயே இருந்து தேவனை ஆராதித்து இங்கேயே இருந்து எல்லாமே பண்ணி கொள்ளுவோம், நம்ம வாழ்வோம். அவர் எப்ப அழிப்பாரோ அப்ப திடீர்னு அழிக்கும் போது நம்ம பூமியில இருந்து செத்து போக கூடாது இல்லையா? இனி எப்ப அழிப்பாருன்னு தெரியாது, அதனால இதுக்குள்ளேயே இருந்துக்கலாம்னு சொல்லி மக்களை ஏமாற்றி இருக்கிறான். தேவ பிள்ளைகளை, அந்த வசனம் நமக்கு என்ன நினைவு கூறும்படியா கொடுத்திருக்கிறாரு. ஆதி 9ஆம் அதிகாரத்துல முழுதா அதை பத்தி போட்டிருக்கிறாரு. 11ஆவதுல இருந்து 13ஆவது வசனம் வரைக்கும் நீங்க பாருங்க. இனி மாம்சமானவைகளை எல்லாம் ஜல பிரளயத்தினால் சங்கரிக்கப்படுவது இல்லை என்றும், பூமியை அழிக்க இனி ஜலப்பிரளயம் உண்டாவது இல்லை என்றும் உங்களுடைய என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன் என்றார். 13ஆவது வசனம் பாருங்க. நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன், அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாய் இருக்கும். இனி நான் அழிப்பது இல்லைன்னு சொல்லிட்டாரு தேவன் தம்முடைய வாயினால சொன்ன வார்த்தை. அப்படி சொல்லிட்டு திரும்பவும் ஒரே ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு மட்டும் பிரத்யேகமா எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசிகள் இந்த பூமியில இருக்கிறாங்க. அவங்க
அவங்க எல்லாரையும் விட்டு விட்டு இவரிடத்துல போய் சொன்னாராம். இவர் எப்படி தெரியுமா, மோசே வந்து அணிந்து கொண்டு இருந்தாரு இல்லையா, அது போல இவர் என்ன பண்ணிருக்கிறாராம், கோணி இருக்கு இல்லையா, அரிசி கோணி, அந்த அரிசி கோணிய கட் பண்ணி சட்டை மாதிரி போட்டுக்கிட்டு, நான் இப்படி ஆண்டவருக்காக தீர்க்க தரிசனமா ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறேன், எனக்கு பயமா இருக்கு, நான் அவங்க பழைய ஏற்பாடு காலத்துல வாழ்கிற மக்களை போல நான் வாழ போகிறேன்னு சொல்லி கிறிஸ்துமஸ் அன்னைக்கு பாவம் கிறிஸ்துமஸ் கொண்டாட இருந்த அத்தனை ஜனங்களுடைய இருதயத்தை திருப்பி போய் தீர்க்க தரிசனம் உரைத்து இதன் மூலமா பணம் சம்பாதித்து, உடை என்னவோ கோணிதான், சாக்கு பை தான், ஆனா அவர் வந்தது ஆடிக்கார்ல வந்து இறங்கினாராம். சுற்று உலா வந்து கொண்டு இருந்திருக்கிறார். இதை பார்த்த போலீசார் என்ன பண்ணிருக்கிறாங்க, அவரை அரெஸ்ட் பண்ணி விசாரித்து கொண்டு இருக்கிறாங்க. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லியிருக்கிறார் இல்லையா, நான் அங்க இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் நான் இயேசுன்ற பேர்ல கூட சொன்னாராம். என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரா, நான் நோவாவுடைய மகன். நோவாவுக்கு 3 பிள்ளைகள், நமக்கு தெரியும், சேம் காம் யாபேத், நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இவருடைய பேரு நோவாவா, நோவா பேர்ல வந்து கிறிஸ்துவாம். நான் இயேசு எனக்கு தீர்க்க தரிசனமா தேவன் சொல்லி இருக்கிறாரு, இப்படி செய்ய போறான்னு சொன்னதுனால மக்கள் இது கூட தெரியாம வேதத்துல படித்து படித்து சொன்னார். இப்படி எல்லாம் சொல்லுவாங்க, நம்பாதிருங்க, போகாதிருங்க, புறப்படாதிருங்கன்னு பல வாட்டி சொல்லிட்டாரு. ஜனங்கள் இன்னமும் வேதத்தை அறியாததுனாலதான் இந்த காரியங்கள். அதுக்குதான் ஏசாயா புத்தகத்துல நம்ம வாசிக்கிறோம், என் ஜனங்கள் அறியாமையினாலே சங்காரமாகிறார்கள் சொல்லிட்டு. தேவ பிள்ளைகளை விழித்துக் கொள்ளுங்கள், இது கடைசி காலம். அப்படிதான் சொல்லுவாங்க. அப்படிதான் நிறைய கள்ள தீர்க்கதரிசிகள் இயேசுன்ற பேர்ல அந்த கிறிஸ்துக்களும் எழும்புவாங்க. இதையெல்லாம் கண்டு மயங்கி ஏமாந்து உங்க வாழ்க்கையை நீங்க அழித்துக் கொள்ளாதீங்க. எத்தனை பேர் சொத்துக்களை வித்து விலை உயர்ந்த எல்லாவற்றையும் விட்டு வாங்கி கொண்டவங்களுக்கு தான் லாபம். இப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்து இன்றைக்கு அவர் ஆடிக்கார்ல ஊர்வலம் வந்து கொண்டிருக்கிறார். உண்மையா பொய்யா என்பது அவருடைய இருதயத்துக்கு மட்டும்தான் தெரியும். நம்பி வந்த மக்கள் எல்லாரும் அவரை பார்த்து என்ன சொல்லிட்டாரு, தள்ளி வச்சிருக்கிறாரு, நம்ம இதுக்குள்ளேயே வாழும், கொஞ்ச நாள் ஆகட்டும் இருங்க, அதையும் நம்பி அவங்க கூட இருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய முட்டாள்தான். தேவ பிள்ளைகளை விழித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் சொன்னது நிச்சயமாக நிறைவேறும், மனிதர் சொன்னது பொய், நம்பாதிருங்கள், எல்லாம் மாயை. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. ஒரு நிமிடம் இப்படிப்பட்ட ஜனங்களை கண்ணோக்கி பாரும். நீ எப்படி வருவீர், முதலாவது ரகசிய வருகையில வருவீர், உலகத்துல தண்ணீரினால் அழிப்பதில்லை என்று பல காரியங்கள் சொல்லி இருக்கிறேன். வேதத்தை படித்தால் தானே கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பது தெரியும். இப்படிப்பட்ட ஜனங்களோடு நீர் பேசும் கிரியை செய்யும். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.